அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்படி ஆண்டவர் சொல்ல எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு வந்தார். கேருத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது ஏன கேட்கலங்க. எலியா புறப்பட்டு போய் கேரிச்சில் வீற்றிருந்தார். ஆற்றின் தண்ணீர் வற்றி போகிற வரையிலும், அடுத்த வார்த்தை எலியாவுக்கு வருகிற வரையிலும் அவர் காத்திருந்தார். ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ. அப்படியே புறப்பட்டார். பிறகு அங்கிருந்து நீ போய் ஆகாப்புக்கு காண்பி, அதன்படியே செய்தார். என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படி ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் நமக்காக செயல்பட தொடங்குவார். அதுதாங்க உண்மை. ஆண்டவர் சொன்னபடியே பக்தன் எலியா செய்த. இன்னைக்கு கீழ்ப்படிதல், அதனால தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஏன் சார் நமக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத்தாங்க. எத்தனையோ பிரசங்க கேட்கிறோம், செய்தி கேட்கிறோம், எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? நம்ம ஏன் ஆசீர்வாதம் இல்லை? வருகின்ற ஆசீர்வாதம் எல்லாம் இங்கே போகிறது. ஏன்னா நமது வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கேரித்துக்கு போ, அப்படியே செய்தார். அங்கிருந்து சாரிபாத்துக்கு போ, அப்படியே செய்தார். சாரிபாத் என்கிறது ஒரு வளமான தேசமா, அல்லது இவருக்கென்று அங்க எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதா? இவருக்கு எல்லாம் சந்திப்பேன், எல்லாம் நடத்துவேன், எல்லாமே பல வருஷத்துக்குள் அங்க இருக்கிறது, பயப்படாதே, நீ போய் சொகுசு வாழ்க்கை வாழலாம் என்று ஆண்டவர் சொன்னாரா? அது ஒரு பஞ்ச காலம், அது ஒரு புறஜாதிகளின் தேசம். அங்கே ஆண்டவர் அனுப்புகிற இடமோ ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார் என்றால் அந்த இடத்துக்கு போவதற்கும் அவர் ஆயத்தமாயிருந்தார். அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போக கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டால் அவர் நமக்கு முன்பாக கடந்து போய் சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே லெஃப்ட் ரைட் பார்க்க கூடாது. ஆண்டவர் சொன்னாரா, சொன்னபடியே செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். நமது விசுவாசத்தின் அடையாளமே கீழ்ப்படிவது தான். விசுவாசத்தின் அடையாளமே செயல்படுவது தான். விசுவாசத்தின் கிரியைகள் தான். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. இப்ப அத்தனை கேட்டு நம்ம செயல்படலைன்னா, கீழ்ப்படிவல் என்று சொன்னால் அத்தனை விசுவாசம் செத்த விசுவாசங்க. ஆக எதையும் தேவனிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே கேட்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அப்படி செயல்பட ஆரம்பித்து விட்டார், உங்களுக்கு சவாலாக சொல்லுகிறேன், நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.